நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம். நான் வேலூரை சேர்ந்த புவனா. பகவத் தர்மத்தில் இருப்பது எங்களுடைய பரம பாக்கியமாகும். நான் ஒருபோதும் கடவுளை நம்பியதில்லை. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானை காணும் வரை எனது கடின உழைப்பை மட்டுமே நம்பியிருந்தேன். ஹோமங்கள், ஸ்ரீ அம்மா பகவானின் தனிப்பட்ட தரிசனங்கள், நேமம் மற்றும் சத்தியலோக செயல்முறைகள், தீக்ஷா தரிசனங்கள் மற்றும் நேமம் கோயில் பூஜைகளில் கலந்து கொண்ட பிறகு கடவுள் யார், கர்மா என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, சுதந்திரம் என்றால் என்ன, பிரார்த்தனை மற்றும் ஆனந்த நிலை பரிமாற்றத்தின் சக்தி ஆகியவற்றை நான் அறிந்து கொண்டேன். இப்போது கடவுளுடனான எனது பந்தம் வலுவடைந்துள்ளது. நான் தொடர்ந்து அவர்களுடன் உரையாடுகிறேன். மேலும் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் நடக்கும் மிகச்சிறிய விஷயத்திற்கும் கூட நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். நான் எப்போதும் மற்றவர்களை எடை போடுவேன். அவர்கள் என்னிடம் இருந்து என்ன விரும்புகிறார்கள், அவர்கள் என்னை தங்கள் சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்துகிறார்களா என்பதை பற்றி தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் இப்போது தீக்ஷா தரிசனத்தில் கலந்து கொண்ட பிறகு நான் மற்றவர்களை எடை போடுவதற்கு பதிலாக அமைதியாக அவர்கள் பேசுவதை கேட்கிறேன். மேலும் நான் அவர்களுடன் உரையாடும் போது எனக்குள் உள் உரையாடல் இருப்பதில்லை. திறந்த மனதுடன் அவர்களுடன் பழக முடிகிறது. முக்தி என்பது ஒரு கருத்து என்று, அது மனித குலத்திற்கு ஒரு கற்பனை மட்டுமே என்று நான் முன்பு நம்பினேன். ஆனால் 11 நாட்கள் ஆழப்படுத்தும் செயல்பாட்டில் கலந்து கொண்டு ஞான அனுபவங்களை கேட்ட பிறகு முக்தி ஒரு கற்பனை அல்ல என்று நான் இப்போது உறுதியாக நம்புகிறேன். மேலும் நான் யதார்த்தத்தை அப்படியே அனுபவித்து வருகிறேன். எனக்குள் இருக்கும் நிலைகளை காண்கிறேன். எல்லாம் ஒரு செயல்முறை என்பதை உணர்கிறேன். இந்த அற்புதமான அனுபவத்தை எனக்கு வழங்கிய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். மேலும் அவர்களின் தெய்வீக தாமரை பாதங்களில் என்றென்றும் சரணடைவேன்.